4 பேரு நல்லவன்னு சொல்லணும். எல்லாருமே தன் குழந்தைகள ஊர்ல 4 பேர் நல்லவன்னு சொல்ற மாரி வாழ்ந்து காட்டணும்னு நெனைப்பாங்க இல்லையா? எதிர்பார்ப்பாங்க. அந்த 4 பேரு ஊர்ல இருக்கிற 4 பேர் இல்லையா? பக்கத்து வீடு, எய்த்த வீடு, அடுத்த வீதியெல்லாம் இல்ல. அந்த 4வரும் 4 பெருமக்கள். அவங்க யாரு? அவங்களோட துதி என்ன? அதோட அர்த்தம் என்ன? அத பார்க்கலாம். பூமியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தோட முதல் வரி. அது யாரை குறிக்கிறதுனா, கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை திருநீற்று பதிகம் பாடி தீர்த்த திருஞான சம்பந்தரை குறிக்கிறது. 4 பெருமக்கள்ல முதல்ல திருஞான சம்பந்தர். ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி என்ற 2வது வரி, ஆழி என்னும் பெருங்கடலில் இறைவனுடைய திருநாமம் சொல்லி நச்சுணையாவது நமச்சிவாயவே என்று கல்லையும் மிதக்க வைத்து திருநாவுக்கரசு பெருமானை குறிக்கிறது. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி என்ற 3வது வரி, இறைவனுடைய நண்பராக இருந்து கடுமையாக இறைவனோடு வாதம் செய்து வன்தொண்டர் என்று அழைக்கப்படுகின்ற சுந்தரமூர்த்தி நாயனாரை குறிக்கிறது. ஊழிமலை திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி என்ற வரி திருவாத ஊர் மாணிக்க வாசகரை குறிக்கிறது. தினமும் இவர்கள் முன் நின்று இந்த 4 துதிகளை பாடுங்கள். நீ ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று இந்த 4 உன்னை போற்ற வேண்டும். அதுதான் 4 பேர் நல்ல விதமாக சொல்கிற மாதிரி வாழ வேண்டும் என்ற அந்த ஸ்லோகத்தை பாருங்க. பூழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.